ஹலோ வணக்கம் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் பானு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ எங்கே போனாலுமே நம்ம பர்ஸ் வைக்கிறது கிடையாது, கார்டு கூட யூஸ் பண்ண மாட்டேங்கிறப்பலாம். யார் பர்ஸில் அமௌண்ட் இருக்குது சொல்லுங்கள்? யார் பர்ஸ்லேயும் அமௌண்ட் இருக்கிறது இல்லை, ஒன்லி கார்ட்ஸ். அதுவும் இப்போ போய் எல்லாருமே ஃபோன்பே, ஜிபே, கூகுள் பே எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதையும் என்னை ஈஸியாக ஆக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் என் ஃபோன்லேயே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபோன் அன்லாக் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட மூணுமே நான் யூஸ் பண்ணுறேன், ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நேரமும் நான் ஒரு ஸ்கேன் கோடை காப்பி பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே போய் தான் நம்ம பண்ணணும் இல்லையா? சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேமெண்ட் பண்ணணும், என்ன பண்ணுவோம்? ஃபோன்பேக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்கேன் கோட் பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும், ஸ்கேன் நம்ம பண்ணுவோம். இப்போ அப்படிலாம் பண்ண வேண்டாம், எல்லாம் வெளியில் வந்துடுங்க. ஃபோன்பேயை மட்டும் நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் நிறைய இது வரும். ஃபஸ்ட்டு ரிமூவ் ஆப் இன்ஃபோ, அப்புறம் எடிட் ஹோம் ஸ்க்ரீன், அன்இன்ஸ்டால் ஆப், பேங்க் பேலன்ஸ், ஸ்கேன் அண்ட் பே. இதில் நீங்கள் ஸ்கேன் அண்ட் பேன்னு அழுத்திட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். புரியுதுங்களா? யூ கேன் ஜஸ்ட் ஸ்கேன், அது அப்படியே உங்களை டெஸ்க்டாப்பில் வந்துடும். நீங்கள் அடுத்தது எப்போயாவது பே பண்ணணுன்னா அதை மட்டும் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கேன் பேஜ் வந்துடும். ஈஸியாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு டாட்டா பை சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு அப்போ மொபைல் வச்சு அப்படி காமிக்கும் போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ நான் மொபைல் இப்படி வச்சு நான் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் 3 இருக்குது, ஃபோன்பே இருக்குது, ஜிபே இருக்குது, பேடிஎம் இருக்குது. ஸோ இப்போ ஃபோன்பேன்னு எடுத்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்துடுது. 1 2 3 4 5 6 6வது பாருங்கள், ஸ்கேன் அண்ட் பே பண்ணணுன்னா ஸ்கேன் அண்ட் பே பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஜிபே பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 கீழே கடைசி ஸ்கேன் எனி கியூஆர் கோட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா கியூஆர் கோடு இது பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எனி கியூஆர் கோட் நம்ம இது பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும், காப்பி ஆகிடும். அதே மாதிரி பேடிஎம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கடைசியாக ஸ்கேன் அண்ட் பே இருக்கு இல்லையா? ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் அண்ட் பேக்கு போய்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஃபோன்பேன்றது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கேன் அண்ட் பேன்ற ஆப்ஷன் வரும்னு. இப்போ இந்த ஸ்கேன் அண்ட் பே அந்த ஆப்ஷனே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இதாகவே வந்துடும். அந்த பட்டனை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் போயிடுது, ஸ்கேன் பண்ணுற இதுக்கு போயிடுது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரியலி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் உங்களுக்கு சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். முக்கியமாக வயசானவங்களுக்கு ஃபோன்பே, கூகுள் பே எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பித்தவங்களுக்கு டக்குன்னு உள்ளே போய் பார்க்க தெரியாது, கடையில் வேறு அவசரப்படுத்துவாங்க, சீக்கிரம் பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே ஸ்கேன் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக பே பண்ணிவிட்டு அந்த இடத்த காலி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய். இது உங்கள் பானு. வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு.